இது நான் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு. சரி, ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போகல. எனக்கு என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா பேசி 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருக்குது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி ஐ டேக் தி பிளேம். நிறைய இடத்துல புரிய வச்சுருக்கோம். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக நான் ஒருத்தர் எடுக்க முடியாது காலம் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்ட்டையும் பேசுவேன், ரஜினி சார்ட்டையும் பேசுவேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை ஃபார் ரீசன் சார். உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம். ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி ரீசன் சார் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே நீ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தீமேட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணியிருக்கேன்னா இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அண்ட் டிசைட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், உங்கள் லொக்கேஷன் உங்கள் காலாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறது. ஏன்னா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கும் போதுன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நான் வந்து அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகம் எனக்கு நீங்கள் வினோத தான் வேணும். நான் சென்சார் போல அதனால தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். இங்கே கேள்வி, ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா? இப்போ தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு தமிழே சுகமாக இல்லை, நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டேரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் தான். சார் மீனாட்சி சுந்தரம், உங்கள் படங்களில் நிறைய வன்முறை இருக்குது, வெட்டு குத்து ரத்தம் கூறுலாம் இருக்குது. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, ஜனநாயகம் நீங்கள் மலேசியாலாம் போய் விஜய் சார் நிறைய சப்போர்ட் பண்ணிக்க, சினிமா வாழ்க்கைக்கான நினைக்கிறீங்க. அடுத்து இந்த ஏப்ரல் பிரச்சாரத்துக்காக போயிங்களா, அந்த வகையில் சப்போர்ட் இருக்குமா? சரி, இல்லை நான் வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன். நான் தேவன் பெருமாண்டி எல்லாம் பார்த்தா வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெலாம் போனேன். நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். அண்ட் இப்போ அதே தாண்டி இப்போ கிங்கில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேட், நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இதிலே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னென்னா அவர் ஆன் பார் நான் பார்க்குற வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதா கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோகால் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்லேயே சொல்ல முடியாது, அது ஒரு ஆக்ஷன் பண்ணேன். எப்படி ஜாக்கி சாரை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அருணாவை பார்த்தோம், இப்படிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சாரை பார்த்தோம், நம்மளே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சாரோட பார்த்தோம், ஒன்று தேட்டரில் இருந்தால் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறது. இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைங்க. ஒரு தப்பு நடக்குது, அது இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிக்கிறேன், இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது, ஓகே நான் வயலன்ஸ் தானே பார்க்குறவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்ல. அப்புறம் எதுக்குள்ள படிக்கணும், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா எவ்வளோ பேருக்கு அட்வைஸ் கேட்கணும் எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்னு. அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அது நம்ம கையில் தானே இருக்குது. அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். பிரச்சாரம் தானே இல்லைங்க, அரசியல் என்னென்ன சொல்லுங்க.